எல்லார் லைஃப்லயும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமான இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும். ஸ்கூல் படிக்கும்போது பெரிய கேங்கா இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் லிமிட்டடா தான் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மேரேஜும் நடந்துருச்சு. நானும் என்னோட ஹஸ்பண்டும் கொஞ்சம் லேட்டா தான் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டோம். 2 பேருக்குமே ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு ஃபங்க்ஷனும் பெருசா கிராண்டா நடந்ததில்ல. ஸோ அதனால நாங்க முடிவு பண்ணது என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு. அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஒர்க் பண்ணி நாங்க ஏர்ன் பண்ணி தான் அந்த என்கேஜ்மெண்ட்டே பண்ணோம். ஸ்கூல்ல இருந்து ஒர்க் பண்ண வரைக்குமே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். இதுல கதை என்னன்னா, என்கேஜ்மெண்ட் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டச்சே இல்லாம போயிட்டாங்க. வழியனா நானே போய் பேசினா கூட அவங்க யாருமே என்கிட்ட சரியா பேசவே இல்லை. அப்புறம் மேரேஜ் கோவில்ல நடந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வர முடியாத சிச்சுவேஷன். திரும்ப ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இன்னுமே கேப் விழ ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பக்கெட் இருக்கட்டும். இந்தியால இருந்த போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் டச்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குழந்தைக்கு பர்த்டேக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தா. சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போறோமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நல்லா கிளம்பி போயிருந்தேன். கடைசியில பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஒர்க் இருந்திருக்கும் போல இருக்கு. அவ ரொம்ப நார்மலா இருந்தா. என்னை பார்த்தோன்னே என்ன நீ இப்படி வந்திருக்க, காலையில சொல்லியே இப்படி வந்திருக்க அப்படின்னா, நேத்து சொல்லியிருந்தா இப்படி வந்திருப்ப அப்படின்னு சொன்னா. அதுல இருந்து அவளுமே சரியா பேசுறது இல்ல. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், அதாவது நம்ம சின்ன வயசுல கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதே மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம மேல வந்துட்டோம் அப்படின்னா அதை அவங்களால தாங்கிக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. எல்லாருமே இப்ப வெளிப்படையா நம்ம இருக்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ணிடுறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளவு உழைப்ப போட்டிருக்கோன்றதை யாருமே யோசிக்கிறது இல்ல.